வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி 11ஆந்தேதி கேரள லாட்டரியில் ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை இவங்க கொடுத்த கெஸ்ஸிங்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், கண்டுபிடிக்க மறந்துட்டோம். இருந்தாலும் இந்த கால்குலேஷனை நீங்கள் தெளிவாக இருக்க பார்த்துங்க. அப்போ தான் அடுத்த இவங்க கொடுக்குற கால்குலேஷன்லேருந்து நம்ம நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போது நம்பர் எப்படி எடுக்குதுன்னா, டி போர்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, A மைனஸ் B 9 மைனஸ் 4 5. அடுத்து ஏ போர்டுக்கு எப்படி எடுக்கிறாங்கன்னா, D மைனஸ் B 8 மைனஸ் 1 7. சரிங்களா? அடுத்து இந்த 2 போர்டு இங்கே கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து இந்த 2 டிஜிட்டில் ஒரு டிஜிட் உள்ளே வருது. 2 போர்டு கண்டுபிடிக்க முடியுது. 9 3. ஒரு போர்டு உள்ளே இருக்குது. ஒரு போர்டு 4 மைனஸ் 1. அதான் பார்த்துங்க, 4 நம்பரில் 3 நம்பரை கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு 9 மைனஸ் 4 5. அடுத்து 8 மைனஸ் 1 7. அடுத்து 4 மைனஸ் 1 3. ஒரு நம்பர் உள்ளே வந்துடுச்சு. சரிங்களா? இது மாதிரி கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்து இன்றைக்கி ரிசல்ட்டை தெளிவாக பார்த்துக்குங்க. இவங்க இந்த போர்டு டைரெக்டாக வச்சிட்டாங்க, 5 ரிவர்ஸில் வச்சிட்டாங்க. ரெண்டாவது 2 + 5 7 இந்த இடத்துல வச்சுட்டாங்க. 9 மைனஸ் 3 6 3 வச்சுட்டாங்க. அதாவது 2 போர்டு உள்ளேருந்து கண்டுபிடிக்க முடியுது. 2 போர்டு இருக்குது. ஒரு போர்டு டைரெக்டு, ஒரு போர்டு ரிவர்ஸு. 2 போர்டு கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கணும், ஆனால் கண்டுபிடிக்க முடியலை. இதில் இல்லாத நம்பரை இங்கேருந்து இங்கே கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள், 7. அப்போ ஒரு நம்பர் தான் நமக்கு பாக்கி. அந்த நம்பரும் 7 மைனஸ் 4 3. அருமையாக வச்சுருக்காங்க ரிசல்ட்டு. ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சிருந்துக்கணும். இதே மாதிரி கணிக்க பழகுங்க, கண்டிப்பாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி, நாளைக்கு 12ஆந்தேதிக்கு இவங்க கொடுத்துருக்க கணிப்பு 6 2 9 8 4 5 7. இப்போது இங்கே 7 வரும் அப்படி நம்ம எடுக்கும்போது எப்படி வருதுன்னா, 9 மைனஸ் 2 7 கன்ஃபார்ம் ஆகலாம். சரிங்களா? அதே மாதிரி ஒரு போர்டு இங்கே டைரெக்டு, ஒரு போர்டு ரிவர்ஸு. இந்த 8 ஏ போர்டில் உட்கார வாய்ப்பு இருக்குது. 2 + 6 8 உட்கார வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த 4 ரிவர்ஸில் பி போர்டில் உட்கார வாய்ப்பு இருக்குது. 6 மைனஸ் 2 4. 6 மைனஸ் 2 4. சரிங்களா? அப்போ ஏபி 84, சி 7 847. அப்போ டி போர்டு என்ன வரும்? ஒன்று இந்த 4 திருப்பி ரிப்பீட்டுங்க ஆகலாம். 48 47 உட்காருமா? கெஸ்ஸிங்கில் எடுங்க பார்ப்போம். மற்றவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ இங்கே நம்ம கிடச்சிக்க நம்பர் 48 47. மற்ற இடத்துல கன்ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். சரிங்களா? அதாவது இங்கே 7ங்கிறது இங்கே 9 மைனஸ் 2ல் கன்ஃபார்ம் ஆகுது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2 இங்கே இறங்கணும். 7க்கு ஆப்போசிட் 2. சரிங்களா? 7க்கு ஆப்போசிட்டு 2. இங்கே 2 + 6 8. அப்போ ஒரு போர்டு டைரெக்டு, ஒரு போர்டு ரிவர்ஸில் இறங்கணும். எந்த போர்டு டைரெக்டு? 5 டைரெக்டாக இறங்கணும். 852. ஒரு போர்டு ரிவர்ஸு. இந்த 4 இங்கே உட்காரணும். 48 52 உட்காரணும். இல்லாட்டி 58 52 உட்காரணும். அல்லது 78 52 உட்காரணும். சரிங்களா? நம்ம பார்த்தது 48 4 7. இப்போது நமக்கு வந்திருக்க நம்பர் 2 நம்பர், 48 47 இல்லாட்டி 78 52. நீங்கள் இதை மாதிரி கணிங்க.
உங்களுக்கு என்ன நம்பர் வருதுன்னு பார்ப்போம். அடுத்து மற்றவங்க கொடுத்த கெஸ்ஸிங். 8 - 6 2 இறங்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 7 இங்கே இறங்கலாம். 8 இங்கே இறங்கலாம். 847 நம்ம பார்த்துருந்தோம். 4 வந்து இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகலை எங்கேயுமே. இவங்க கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 நம்பர் 3 நம்பர் இருக்கணும். 8 மட்டும்தான் கண்ணில் தெரியுது. சரி, இங்கே வந்து 7 வரணும். இந்த போர்டு டைரெக்டாக இறங்கணும். 8 இங்கே -5 போட்டோம்னா 4 இறங்கணும். இங்கே வந்து +5 போட்டோம்னா 6 இறங்கணும். சரிங்களா? அப்படி இறங்குமான்னு பார்க்கணும். 2 7 6 2 7 6 7 இங்கே இறங்க வாய்ப்பு இருக்குது. 7 அல்லது 2 தான் சி போர்டில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே நம்ம 6 ப்ளஸ் பண்ணி எடுத்தோம். இங்கே எப்படி வரும் அப்படின்னு பார்க்கணும். சி போர்டு 7 கொடுத்துருக்காங்க. 7 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 6 இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம 847 பார்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக 6 இந்த இடத்துல இறங்க வாய்ப்பு இருக்குது. 647 இறங்க வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா 2 வந்து ஸ்ட்ரெயிட்டாக இறங்க வாய்ப்பு இருக்குது. அப்போது நம்ம 8 பார்த்தோம். அதாவது 9 - 2 இங்கே வந்து 7 இறங்கலாம். அடுத்து 7 அந்த சி போர்டில் வந்து டைரெக்டாகவே கொடுத்துருந்தாங்க. இங்கே 4 டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அதை மாதிரி இங்கேருந்து ஒரு போர்டு ரிவர்ஸில் இறங்கணும். அப்படிங்கும்போது 847 இறங்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 647 இறங்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கணிச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நம்பர்னு கணிக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் போட்டால் தான் உங்கள் கணிப்பு ரைட்டாக வருதா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அது மற்றவங்களுக்கும் உதவியாக இருக்கும். லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.